ஹாய் கைஸ், வணக்கம் மக்களே. நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹார்டெயில் 3 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஹார்டெயில் 3 இப்போ தான் புதுசாக வந்திருக்கு, அது போடலான்ட்டு இருக்கேன். ஹார்டெயில் 1, 2 நம்ம போடலை இன்னும், இப்போ தான் போடுவோம். ஹார்டெயில் 3 ஃபஸ்ட் எடுத்துலேயும் போட்டுருன்னு சொல்லிட்டு தான் இப்போ தான் நேற்றா வந்துச்சுன்னு நினைக்காம நேற்றா ஆமாம் கைஸ், முந்தானே வந்துச்சு கைஸ், முந்தானே வந்துருச்சு. சோ வாங்க, இந்த இது ரொம்ப பேசிட்டு இருக்காம சட்டு கேம்குள்ளே போயிடும். இன்ட்ரோக்குள்ள வாங்க ஃபஸ்ட்டு. ஸோ கேஸ் அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண ஸ்டார்டிங் எடுத்தோன்னே கேம் கிளப் தான் டவுன் காட்டுது. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நோ தேங்க்ஸ் கொடுத்துருவாருங்க. நோ தேங்க்ஸ். ஈஸி. நோ எனிமீஸு. ஸ்லோ வேணாம். 3 லைஃப்ஸ் தானா, 5 லைஃப்ஸ் தானா. கோஸ்ட் வேஸ்ட்டு. அப்போ கோஸ்ட் வேஸ்ட்டு. ஈஸி கரெக்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் என்ன பண்ண எனக்கும் தெரில, அவிங் பண்ண தெரில, என்ன நடக்க போது தெரில கைஸ். வாங்க கேமுக்குள்ளே போய் பார்த்துருவோம். ப்ரீவியஸ் இனி அதுக்கு முன்னாடி நடந்த ஹார்டெயில் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டோரி தெரியும். நான் எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு, கதை சொல்கிறேங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் கடத்தி நம்ம ஃப்ரெண்டு ஹாரியோ லாஸ்ட் சீனில் கடத்தி பொம்மையாக மாற்றிட்டான். அதை நம்ம பார்த்து பயந்துட்டோம். அந்த ரொம்ப தடுத்து ஒரு செல்செல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ டக்குன்னு நீங்கள் இந்த சிம்பிள்ஸுக்கு ஒரு மர்மம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட 7 சிம்பிள்ஸ் இருக்குது. அந்த 7 சிம்பிளையும் கண்டுபிடிச்சி அதுக்கான மீனிங் கண்டுபிடிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் சமந்தா சரி வருது. சரி, அந்த பொண்ணை வந்து காப்பாற்றணும். அப்புறம் அந்த பொண்ணு நம்மளும் ஃப்ரெண்டாகிடுறோம். அவன் எப்படி எஸ்கேப் ஆகி இவனை கடத்திச்சிருக்கோம், அதை காப்பாற்றிட்டோம். அப்புறம் திரும்ப அந்த ஒரு விச்சை பற்றி ஓயாமல் பேசுகிறான். இந்த விச்சு யார்? அதனால தான் கைஸ் இந்த கதை ரொம்ப வித்தை கொடுத்து பேசுகிறேன் போல். சரி விடுங்க, ரொம்ப பில்டப் ஓவராக இருக்குல்ல. சொல்லுங்க. அப்புறம் ஆரம்பிச்சிட்டாண்டா. லேடி உங்கள் கால் ரொம்ப வலிக்குதா? நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறேருங்க. எனக்கு அவ்வளோ ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் பார்த்து வலிக்குது அப்படின்றான். ஓ சாரி நீ மன்னிச்சுக்க, அவ்வளோதானே, ஓகே. அப்போ நான் போய் ஏதாச்சும் உனக்கு வந்து கேஸ் கட்டுறது பேருன்னு சொல்லுவாங்க, உனக்கு இது பார்த்துக்கிறேன். மெடிக்கல் புக்கு, அதை வந்து மெடிக்கல் ரூம் பண்ணுறேன். அப்புறம் அவள் சொல்கிறா, உனக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா? என்ன பிளான் அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறா அப்படின்னு கேட்டதுக்கு, வேறு என்ன, அந்த சைக்கோன்ற அந்த அவன் வீட்டு லேயருக்கு போய் மண்டே ஹேரியை காப்பாற்றிட்டு இன்னும் நம்ம அடல்ட்ஸ் கூட அவ்வளோ அதுக்குள்ளே எங்கள் அம்மா அப்பா இன்னும் வரல, ரொம்ப நேரம் ஆகுமா? நீ இப்போ ஒர்க் பெஞ்சில் போய் வழி நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ட்ராப்ஸ் சேர்ப்பேன். நீனே கேப்டன் அமெரிக்காவா? உனக்கு நீ கன்ஃபார்மாக ஒரு சீல்டுக்கு செஞ்சால் முன்னாடி உன்னை முடிச்சிடுவான்டா அப்படின்றான். அதெல்லாம் நீ ஒன்றும் மறக்காத, நீ மறந்துடாத, உடனே ஜெயிலில் வந்து காப்பாற்றினே நான் தான். ப்ரைமிஸையும் நான் என்னமோ சொன்னேன் தெரில. ஓகே, ஜஸ்ட் பி வெரி கேர்ஃபுல்லாக இது பத்திர மாதிரி. அப்போ உனக்கு இந்த எவிடன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்க அந்த கேமரா வச்சு அப்படின்றான். அப்புறம் இந்த மாதிரி நிறையா பிக்சர் எடுத்துட்டு கேப்சர் பண்ணிடு அப்படின்னா சரி ஓகே அப்படின்றான். அப்புறம் நாங்கள் ஏதாச்சும் காமெடி ஆச்சா ஃபோட்டோ எடுத்துரு, நான் திரும்பி வரப்போ டாக்டராக தான் வருவேன் அப்படின்றான். சரி ஓகே கீஸ், சூப்பராக காட்டினேன். அதுக்குள்ளையா சரி கேஸ் ட்ரீட்மெண்ட் போக சொல்கிறாங்க. இருங்க ஒரு செகண்டு. கேஸ் இந்த இங்கே பாருங்க கைஸ், இன்னும் அவ்வளோவா கைஸ் இந்த கால் வலிக்க போகுது. ரொம்ப தான் என்னால் சீன் போடுறான்டா சாமி. போய் தள்ளி விடுங்க, நம்மள என்ன பண்ணுறது அதுக்கு. திருவாங்க எங்க ஐயோ படி ஸ்டார்டிங்லேயே இப்படி காலை பண்ண மாட்டேன். கீழே ரெண்டு அழகா அப்படி அழகா அவ்வளோதான் இறங்கியாச்சு. ஓகே, ஹார்டெயில் 3 4 சரி, ஹார்டெயில் 4 கம்மிங் சூன். இதில் ஸ்டார்டிங்லேயே கேம் முடியாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்புறம் எப்படிடா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்? யாரா நீங்கள் பர்ச்சேஸ் கொடுத்துட்டேன் வேறு இல்லை. தேங்க்ஸ். ஓகே இருங்க, நம்ம ஃபுட்பால் பார்த்தேன்ல, இருங்க பாலு அடிப்போம், கோல் அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வேலையை முடிப்போம். ரொம்ப நேரம் வீடியோ போகிறதுக்கு இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 நெக்ஸ்ட்டில் வரும். பார்ட் 2 எண்டிங் இருக்கலாம், நான் பார்ட் 2 தான் எண்டிங் வரும் எனக்கு தெரிஞ்சு. சரி வாங்க, நமக்கு வந்து 2 மெசேஜ் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு நல்லா இருக்குது நாள். அங்கே ஒரு ட்வின்ஸ் மதரு, ஒரு 2 குழந்தை ட்வின்ஸோட மதர் நான் வந்து காப்பாற்றிருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அது வரைக்கும் பத்திரமா இங்கே இரு அப்படின்றான். சரி ஓகேம்மா, என்னை கேட்டதுக்கு நான் நல்லா இருக்கேன் தேங்க்ஸ்மா அப்படின்றான். இங்கே ஒரு சீரியல் கில்லர் இருக்குது, அவனை நான் அன்றைக்கி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்மளே சொல்கிறோம் கைஸ். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு என் பையனை எங்கேயாச்சும் பார்த்தேடா டேய், இது அந்த ரால்ஃப் மண்டே இன்னும் காணோம்டா என் பையனை. அவன் வேறு பத்தாவதுக்கு இது அவன் வராட்டி அவனுக்கு கன்ஃபார்மாக நான் சாப்பாடு தர மாட்டேன், சாங் கிடையாது. அவங்களோட அப்பாவோட ஹார்ட்டை விட்டு போயிட்டான், அதையும் அழுக்காச்சுன்னா செத்துட்டான் அப்படின்றாங்க. அவனுக்கு வீடியோ கன்வீன்ஸ் கிடையாதுன்றாங்க. உடனே டே ரால்ஃப் எங்கடா நீ போன அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஏதாவது தேடுவோன்னு சொல்லிட்டு மெடிக்கல் புக் தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த கருமத்தை நானும் தேடிக்கிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது கைஸ். ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருக்கேன் நானும். நல்லா போகிறேங்க. மெடிக்கல் புக்கு தொடர்ந்து மெடிக்கல் புக்கு எங்கடா கடுமை வந்துடும் இருக்குது.
ஏய் சரி கைஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம், மெடிக்கல் புக் இருக்குது. சரி ஓகே, பால் இருக்குது, ஃபுட்பால் அது இதுன்னு இருக்குது. ஸோ கைஸ் ஸ்டார்டிங்லேயே எடுத்தோடனே என் தம்பி வேறு விளாண்டு கதறிக்கிட்டு இருக்காப்புல. கைஸ் நம்ம ஒரு லைஃப் கூட இந்த தடவை தோக்காமல் விளாட ஜெயிக்கிறோம் கைஸ். சால்ட் 3 ஒரு லைஃப் கூட குறைக்காமல் தெரில, ட்ரை பண்ணுவோம். ஸோ அங்கே 5 லைஃப் அப்படியே தான் இருக்குது, பார்ப்போம். அதுக்குள்ள 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசி நான் போட்டேன், டைம் போக்கிடுறாங்க சொன்னாங்க. நான் திட்டிருக்கேன், நீங்கள் ஒர்க் ஸ்டார் இந்த இங்கே இருக்குது, இங்கே கீழே போவோம். ஃபஸ்ட்டு கீழே போடா, டார்ச்சல் பண்ணாமல் கீழே போயிட்டேன். ஓகே கைஸ் ட்ரிக்கி டேப் எங்கள் ப்ளூ பிரிண்ட்டுக்கு கேட்குறாங்க, போட்டுருவோம். ஓகே கார்போர்டு கேட்குறாங்க, இந்த தான் இருக்குது. நல்லா நீங்கள் கார்போர்டு பக்கத்துலேயே வச்சுக்கிறீங்க. எங்கள் ரசன் இங்கே தான் இருக்குது. சூப்பர் க்ளூவா இது, அதுவும் இங்கே தான் இருக்குது. எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுட்டு அப்புறம் ராணி கேட்குறீங்க. டேய் என்னடா நீங்களே எடுத்து பக்கத்தில் அது மேலே போட்டுருக்கீங்க, ஈஸியாக செஞ்சுருப்பேன். சேவாக செஞ்சுருப்பீங்க, அதுவும் முடியாமல் ஊரை போட்டு வாங்குறாங்க கைஸ். சௌக்கி நம்ம அதெல்லாம் கண்டுக்காமல் டக்குன்னு திறக்க முடியல. கரும்பு போங்க நான் சுட்டு போகிறீங்க. திறந்துட்டு என் தம்பி கதறிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு. சரி டேய் நான் சொல்கிறான், டேய் டாமி எங்களோட விளாட வரியா விளாடுவோம் அப்படின்றான். டாமி 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 அப்படின்னு கத்திட்டே வெளியே வந்துட்டு நிற்கிறான். நம்ம அட பாவி நான் எப்படி நான் கண்டுபிடிப்பேன், நீ எப்படினா கண்டுபிடின்னு சொன்னேன். அவங்க சொல்லலை, நான் சொல்லிக்கிறேன். எனக்கு தேடுவோம் அந்த ஃபியூஸ் ஏதாச்சும் வெளியே இருக்கானே. வெளியே போனால் பயமாக இருக்குது சார், வீட்டில் தான் இருக்கும் கன்ஃபார்மாக. தேடு வருங்க, வெளியே போக பயமாக இருக்குது. வெளியே வீட்டில் வரமாட்டேன், நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு ஒரு நம்பிக்கை தான். என்ன நானும் பார்த்துருக்கேன், வெளியே போக முடியல. ஐயோப்பா அந்த வேஸ்ட்டு நம்பி கதறிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருங்க கொடுங்க. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு இந்த மண்டே டாமியோட டேபிள் ஆம்ல. சரி ஓகே, இந்த இருக்கு மெடிக்கல் புக்கு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போடாச்சு. கேட்க மெடிக்கல் ப்ளூ பிரிண்ட்டு. கைஸ் ஒரு செகண்டு, ப்ளூ பிரிண்ட்னா அதை தான் வைக்கணும். அதான் நெக்ஸ்ட் பார்ட் பார்த்துக்கலாம் இருங்க. ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு மெடிக்கலை பற்றி எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நான் வந்து வீடியோ பார்த்தேன், அதை மட்டும் இப்போதைக்கு நான் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம இருக்குது இங்கே அதாச்சும் என்ன பண்ண எனக்கே தெரில, விடுங்க. சப்பா என் சம்மந்தம் அதுக்கு இன்னும் கால் வச்சுட்டு பிடிச்சிருக்கான்னு எனக்கும் தெரில. அந்த கால் அப்படி என்னாச்சுன்னு தெரில. சரியான சொல்லுவேன் பேஸ்ட் ஃபலோஸ் த்ரூண்டு கால் அப்படி அடிப்பட்டதெல்லாம் போட்டு இருக்க வலிக்குதுன்னா அப்போ அங்கே இருக்க வேண்டியது தானே. யாரை கூப்பிட்டா நம்ம தான் காப்பாற்றிருப்போம். சொல்லுங்க போன பார்த்து சாப்பிட்டு நம்ம தான் காப்பாற்றிருப்போம். சொல்லுங்க இப்போ மேலே வாய் வச்சுன்னா நம்மளை கால் கொடுத்துருவாங்க. சொல்லுங்க ஓகே இப்போ வந்து என்ன தேடிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, என்ன தேடிட்டு இருக்கேன்னா என்ன சொன்னால் எனக்கே தெரில. ஃபியூஸ் தான் தேடணும். வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு வெளியே ஓடுறேன். வண்டி நினைவேறாங்க கைஸ், நாசமாக போனவேன். ஐயோ இங்கே இருக்குது வேறு ஏதாச்சும் ஃபியூஸுன்னு பயமாக ரெடிடா இது திறக்கவும் கூடாது, திறக்க வேணாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சுற்றி வந்தீர்கான்னு சுற்றிக்கிட்டே இருக்கேன் நானும். அப்பா எங்கள் வீட்டில் போயிருங்க பயமாக இருக்கு கைஸ் எனக்கு வேறு. சூப்பர் சாமி தான் எஸ்ட்ரீம் வெளியே போய் பார்ப்போம். ஒரு ரெட்டு தந்து பாருங்க, எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம். அப்போ தான் எங்காச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது, மேபி இருக்கலாம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்ற நம்பிக்கை, அதனால தான். ஐயோப்பாடே என்னடா நீ உனக்கு நொய் நீ என் முன்னாடி வந்துட்டு இருக்க வேறு வேலையே இருக்காது உனக்குலாம். நான்சென்ஸ் நினச்சி போயிட மாட்டியா? இங்கே ஃபியூஸ் அப்பாடா சப்பா. சரி ஃபியூஸ் எடுத்து பேஸ்கெட்டில் போட்டுருவோம். என் தம்பிக்கு ரொம்ப பக்காச்சு கைஸ். ஃபியூஸ் போடாமல் சத்ததுக்கப்புறம் தான் ஃபியூஸ் ஆகும். சத்ததுக்கப்புறம் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக பேஸ்கெட்டில் தான் ஃபியூஸ் இருக்குது. எப்படின்னா எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி இருங்க, நம்ம வந்து இங்கே வந்துருக்கோம்னா ஃபியூஸ் எடுத்து சர்க்கஸுக்கு வந்துருக்கோம்னா ஃபியூஸ் எடுத்து ஒருத்தன் மாட சொல்லுவாங்க. அதுக்காண்டி தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம சல்லுசன்னு நாங்கள் தான் இருங்க. இந்த மண்டையன் வேறு சொட்டத்தில் எங்கள் இந்த முயல் மண்டையை நிற்கிறாங்க கைஸ். இந்த மண்டையாண்டி முயல் மண்டையா போடடி சட்டலையா சட்டித்தலையா அடி ஒருத்தன் அங்கே நில்றா, அப்படியே நில்றா. நான் ஓடிடுறேன்டா சாமி. வெளியே வாடா, ஏன்டா பயந்தான் ஒளி மாதிரி பயந்துருக்கேன் பண்ணி கேட்குறேன் என்னையா. அடா போடாடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன், சண்டை கழிட்டு தான் இருப்பேன். சொல்லுங்கள் எல்லாம் ஒரு ஆளு மண்டைன்ட்டு பையன் பக்கத்தில் தான் நிற்கிறேன். எங்கே கூட்டு போயிடா இருப்பான் போல். நான் எங்கே ஒழிஞ்சேன்? நான் வாடகை போய் சும்மா சுற்றிட்டு தான் இருக்கேன். அவன் கண்ணு தெரில, அவனே என்னை சொல்லிட்டான், நான் பயந்துட்டேன்னு. அதான் சொல்ல கைஸ். அங்கே பால் இருக்குது, பால் தேவை தான். நான் அடிச்சு மண்டையில் உடச்சு விட்ருவோம். சரி ஓகே மேலே போவாருங்க. மேலே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோம். எவிடன்ஸ் ஃபஸ்ட் எவிடன்ஸ் இன்னும் மொத்தம் 7 ஃபோட்டோ சொன்னேன்ல கைஸ். அந்த மாதிரி 7 ஃபோட்டோ இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு நம்ம. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபோட்டோ எடுக்கணும். பாப்பா எடுக்காம ஐயோ போச்சு கீழே வந்துட்டு. மேலே இன்னமும் இருக்கும் கைஸ். சிக்கன் அது பேர் என்னமோ சொன்னாங்க.
சிக்கல்னு சொன்னாங்க அது பேர் டக்குன்னு நான் வாயில் வர நுழைய மாட்டேது. அது இங்கே தான் இருந்துச்சு வீடியோவில் பார்க்குறப்ப. இல்லை சரி கருமாந்த அந்த கருமம் இல்லை போல வருங்க. இந்த வேறு எங்கேயாச்சும் இருக்கா நான் முக்கியம் தான் நான் நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம் வேறு இங்கே இருக்கா. இந்த தான் இருக்குது. இது பேர் சிக்கல் தானே? ஆமாம் சிக்கல் தான். டேய் முயல் மண்டையா கைஸ் பார்த்துட்டாங்க கைஸ் நம்மள. அடா குருட்டுப்பாயடே கைஸ் கண்ணு தெரில கைஸ் அவனுக்கு. டேய் ஏன் எதுக்கடா இருக்கா? டேய் கண்ணு தெரியாமல் இவெல்லாம் என்ன கைஸ் இவன் கண்ணு கூட தெரியாமல் இவெல்லாம் ஒரு ஆள் மண்டேன்ட்டு எனக்கு உனக்கு போய் பயந்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க ஒரு லைஃப் கூட எனக்கு குறையல. ஃபுல்லாக ப்ரோ பிளேயர் கைஸ், ப்ரோ பிளேயர். அதனால தான் சப்பா ஹார்ட்டில் ஒன்று ஒரு கதறணும். அதெல்லாம் யாரும் பார்க்கல விட. ஸோ கைஸ் இப்போ அதெல்லாம் பற்றி பேசிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இருங்க ஃபாரஸ்ட் போகணுமா? கைஸ் ஃபாரஸ்ட் போகாதீங்க. நான் திரும்பி இங்கே வந்துட்டு ஃபாரஸ்ட் போகக்கூடாது. திரும்பி இந்த இடத்துக்கே வந்துட்டு திரும்பி இங்கே இங்கே வந்து இதுக்கு வந்தோம்னா ஃபாரஸ்ட்டில் ஒரு வேலை இருக்குது. அதுக்கு இங்கே தான் ஒரு பொருள் வேணும். செயின் சான்னு ஒன்று இருக்கும். செயின் சாவா அது பேர் வெறும் சா தான். செயின் சா கிடையாது, வெறும் சா. இது நமக்கு முக்கியம். அதனால் வந்து தேடி வந்து கண்டுபிடிச்சி எப்படியோ கேஸ் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சி எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. ஸோ சொல்லிட்டு டக்குன்னு ஓடுறேன். இந்த முயல் மண்ணே எனக்கு ஒரு வேலையில் நம்ம பேர் வந்துட்டுருக்கேன். நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வாரேன் அப்படின்ட்டு வரியான். ஏன்டா நீ வேற டேய் முயல் மண்டியா அப்படி போடாங்கிட்டு இங்கிட்டு போடா. நான் யார் தெரியுமாடா? கேமிங் பாஸ் தமிழ்டா. இந்த ஒருத்தனை நான் அழுதுருவேன் பார்த்துக்க. அவங்க சார் ஓடிடுவோம். நீ எல்லாம் ஒரு ஆள் மண்டைன்ட்டு சொல்லுங்க. இப்போ வாங்க ஃபாரஸ்ட்டுக்கு போகலாம் கைஸ். நம்ம வந்து பார்ட் 1 கைஸ் மறந்தாங்க. இது ஜஸ்ட் பார்ட் 1 தான். இதுக்கடுத்து நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் லாஸ்ட் இந்த பார்ட் 1ஓட எண்டிங்கில் ஏதாவது சம்பவம் பண்ணிவிட்டு தான் போவோம். கன்ஃபார்மாக ஏதாவது பண்ணிவிடுவோம். அப்போ தான் ஏதாவது சம்பவம் ஆனால் தான் போட முடிப்பேன் பார்ட் 1. சரி செயின்ஸ் ஏகப்பட்ட சம்பவம் இருக்குதுன்னு சொன்னால் கைஸ் பார்ப்போம் வாங்க. செயின்ஸாக இருக்குது ஏதாச்சும் மரத்தை வெட்டிடுவோம் வருங்க. மரம் வெட்டதெல்லாம் காட்டல, வெட்டி கீழே எழுத மட்டும் தான் காட்டினாங்க. சரி ஓகே இந்த இடத்த உடச்சாச்சா. இப்போ இது வழியாக போய் யாரோ இருக்காங்களா கைஸ்? இன்னும் பேர் எனக்கு கண்ணு தெரியல சரியா. நம்ம வெளியே இன்றைக்கி வெயில் இருக்கனால கண்ணு தெரியல சரியா. கேம் வேறு என்னமோ பேர் போட்டிருக்காங்க. இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரில. சரி போங்கடா. நமக்கு எப்படி தெரியும் அவங்களாம் ஃபாரஸ்ட்டில் தான். இந்த பொம்மைட்டு ஒரு கல் பால் இருக்குல்ல அப்படியாச்சு கைஸ் சொல்கிறேன். இந்த ஸ்டாச்சுக்கு பாலோட ஒழுங்காக பிடிக்க தெரில. நான் கூட அசால்ட்டாக அப்படி வாங்கினே எடுத்து என்னைய கூட பிடுங்க கொடுத்து பாருங்கள். இந்த ஸ்டாச்சு வேஸ்ட்டு அப்படின்றேன். டேய் யாரா டேய் ஸ்டாச்சு எப்படிடா பாலை பிடிக்கும்? நாடே பிடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன்றாங்க கைஸ். வெரி ஓவர் தான் கைஸ். ஆனால் காமெடி ரொம்ப பண்ணுறேன் பையன். மெம்பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். காமெடி பேசுகிறாப்புல. ஆனால் கொஞ்சம் ரொம்ப சீன் போடுறேன். அப்போ தான் கூட ஒன்று சொன்னேன். நான் உங்களுக்கு சொல்லலை. என்ன சொன்னேன்னா அந்த சர்க்கஸ் இருக்குல்ல, சர்க்கஸில் அந்த வாய் திறந்துச்சில சொல்கிறேன். நான் பண்ணதில் அந்த சர்க்கஸில் இருக்க ஜோக்கரே வாயை பிறந்துட்டேன். அதனால தான் நான் உள்ளே போக முடிஞ்சிச்சு அப்படின். அவன் பண்ணதில் வாய் பிறந்துட்டானா என்னென்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே வாய் பான்னு திறந்துச்சாங்க கைஸ். நான் சொல்ல சரி வாங்க பால் எடுத்தாச்சா. அந்த பால் எடுத்துகிட்டு எப்படியாச்சும் சைக்கிள் தான் எடுக்கிட்டு இருக்கேன். சைக்கிள் எங்கே இருக்குன்னு நல்லா இருக்குது. ஓய் சல்லுன்னு போயிடுவோம். எங்கே போகணுமா? இப்போ எங்கே போகணும்? ஐயோ எனக்கு தெரில கைஸ் எங்கே போகுதுன்னு. சரி வாங்க யாராச்சும் பொருள் இருக்கான்னு பார்த்துட்டு கேஸ் எதுவுமே இல்லை வேறு எங்கே பொருள். அதனால திரும்பிக்கே வந்துட்டு சர்க்கஸ் போகணும். சர்க்கஸா? இல்லை இப்போ எங்கே போனோன்னா எனக்கே தெரில. சாரி இருங்க இதே அமுக்கி விட்டேன். சாங்க கேஸ் நான் வந்து சீவர் தான் கேஸ் போகிறோம். அந்த சீவர் எனக்கு கண்ணு தெரியல வெளியே இருக்கனால. அதனால் சீவரோட எல்லா வேலையும் வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போட்டுறேன். நான் இந்த பார்ட்டில் வந்து சீவருக்கு பண்ண வேண்டிய வேலைலாம் நான் கண்ணு தெரியல. சீவர் ரொம்ப இருட்டாக இருக்குது. அது வந்து சீவர்னால் சாக்கடை சொல்லுவாங்கண்ணா. சாக்கடை அது அந்த இடம். நம்ம சொல்கிறோம் இது வந்து டே ரால்ஃப் நீடா அப்படின்னுங்க. நீ எப்படி இங்கே வந்துன்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறியா ஒரு மாஸ்க் மட்டும் என்னை வந்து துரத்துனேன். நான் அப்படியே ஓடி வந்துட்டுருக்கப்போ கீழே வந்துட்டேன். கீழே வந்தால் ஒரு சில இது கலெக்டட் பீஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் காணும். ஜாம் ஆயிடுச்சு. எனக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். எதுவுமே எனக்கு கேஷ் கொடுத்தான். எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றேன். சாக்லேட் மட்டும் தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது ப்ளீஸ் அப்படின்றான். இங்கே ஆல்ரெடி இங்கே அடைச்சிருக்கேன். அப்படி போகிறது அப்படின்றேன். இங்கே டோர் இருக்குது ஆனால் திறக்கிறது கஷ்டம், முடியாது, இம்பாசிபிள் அப்படின்றேன். அப்புறம் டோர் இருக்குன்னு சொல்கிறேன். நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேறாச்சும் வேறுக்கான்னு சொல்லி இந்த தண்ணி வசதி எப்படியாச்சும் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணு. அப்புறம் ஒரு ரெட் கலரில் ஒரு கார் இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த கார்லாம் எனக்கு உன் காரே தேவையில்ல. ஓகே அதர்வைஸ் குட் வாஷ் அப்படின்றான். நம்ம சொல்கிறோம் உடனே எங்கள் கிளாஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நான் தேடுறேன். ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. கண்ணு தெரியல கைஸ். அதனால தான் கைஸ் எனக்கு இந்த வழியை எனக்கு பாருங்கள் ஏதாச்சும் தெரியும். உங்களுக்கே தெரியல நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியல. எனக்கு நான் எந்த லைஃபும் குறைய கூட நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா லைஃப்பில் குறையாமல் நம்ம விளாண்டதை லாஸ்ட் எப்படி நிறையா திக்குன்னு இருக்கப்போ அவுட் ஆயிடுவேன். அதனால் இப்போ அவுட் ஆகாமல் விளாடணுன்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி தான் கிடச்சி. சரி வந்து சுட்டு ரீசெண்டாக போயிடுவோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
ஸோ கைஸ் நான் வந்தாச்சா அப்போ எங்கே போயிட்டு நினச்சேன் லையர் அப்படின்ற ஒரு இடம் கைஸ். லையர்னா அந்த மண்டையோட வீடு. அந்த மண்டேனா சரி அந்த பேர்னா முயல் மண்டேனா முயல் மண்டே சாரி கைஸ் நான் சர்க்கஸ் வந்துட்டேனா. ஓ சர்க்கஸ் சாரி கைஸ் சர்க்கஸ் வந்துட்டேன் கைஸ் மாற்றி இப்போ இதுக்குதான் சர்க்கஸ் வந்தேன். ஐயோப்பா டேய் சாங்க விடுங்க. இந்த கெனான் இந்த ஸ்டாச்சுவில் பால் இருக்குல்ல அது வந்து கெனானில் வைக்கணும் கைஸ். இந்த கெனான் இங்கே ஒரு வச்சுருங்க காட்டுறேன். இதாக இருக்குல்ல இந்த கெனானில் வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க அவ்வளோதான் தரிசிட்டு ஓகே. ஓப்பா சாமி முடியல டேடி டி 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 ஏன் திரும்பி வந்துட்டு இருக்க டேடி ஐயோக்கே ராஸ்கல் இங்கே போடாங்கிட்டு டே என்கிட்ட போடா பந்தேன்னு வச்சுக்க வரமாட்டேன் பிடிச்சிருக்கேன் தேவையில்ல வரமாட்டேன் வந்து பிடிச்சிடும் எனக்கு தெரியும் வரமாட்டேன் என்னடா திருத்தணே திறக்க இப்போ போவோம் லையருக்கு ஏன்னா டக்குன்னு கட்சீனுக்கு போகிறோம் எல்லா வேலையும் இருக்குது அதனால் கட்சீனு போய்ப்பாங்க பார்ப்போம். ஓகே சொல்கிறேன் என்னால் முடியல விச் எனக்கு வந்து எனக்கு பிடிக்க முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் அவங்க எல்லாம் பிடிக்க முடியல அப்படின்ட்டா கவலைப்படாத மகனே. சைல்டா கைஸ் அவங்க அம்மா போட கைஸ் இந்த விச்சுன்றது சரி நீங்கள் மறந்துடாதீங்க. அப்பா நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க நீ எனக்கு எனக்கு அப்பாவை திரும்பி கொண்டு வரேன்னு. சரி அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. சோலார் கிளிஸ் வந்தோடனே அதை நம்ம பெருசாக அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பெருசாக ஒன்று பண்ணி இந்த இடத்தையே ஈவோலோட இது மேட்சிக்காக மாற்றணுமா சொல்கிறா. நம்ம ஒரு பெஸ்ட்டு செலிப்ரேஷன் பண்ணி ஈவலுக்காண்டி அப்படின்னா டக்குன்னு கைஸ் நல்லே மாதிரி இருக்காங்க கைஸ் இவன் கைஸ் எப்படி கைஸ் டேய் கைஸ் பாருங்க கைஸ் என் கண்ணை நான் பிடிச்சோம் அப்படியே ஒரு மாதிரி விற்கிறான் டேய் கைஸ் எலக்ட்ரிக் ஆக்கு கைஸ் என் கண்ணை பார்த்தீங்களா இப்போ வெள்ளையாயிடுச்சு டேய் இங்கே வேறு கைஸ் எனக்கு லைட்டாக பாசம் வச்சுங்க குட் பை எப்படியாச்சும் உனக்கு காப்பாற்றி இதுக்கடுத்து அவன் கேஷ் பண்ணிடலாம். நீ உனக்கு எலக்ட்ரிக் பவர் கொடுத்துருக்கேன் ஓகே அப்படின்னு சிரிக்கிறான். ஓகே நம்ம வந்து ஒன்று டீலாம் அப்படி இருக்கான் இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் இவனை எப்படி அழிக்கணும்னு கன்ஃபார்ம் நாங்கள் நிறைய சீட் கோட்ஸ் தேவைப்படும் அப்படின்றேன். சீட் கோட்ஸ்னால் அந்த ஜிடிஏ வைசிட்டி அந்த மாதிரி ஒன்றும் அதில் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சீட்டு வால்வு அந்த சீவருக்கு யூஸ் ஆகும் வால்வு. நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் சீவருக்கு போய்க்குவோம். எனக்கு இப்போ நான் வீட்டில் இல்லை நான் வெளியே இருக்கேன் அதனால் முடிச்சுட்ருக்கேன். ஸோ நான் இங்கேக்குள்ளே வால்வு வச்சுட்டு வேறு என்ன இருக்கும் ஸ்டீல் ரோப்பிங்காக இருக்கும் மாதிரி சொன்னால் ஏன் இருங்க தேடுவோம். ஸ்டீல் ரோப்பிங் இதுக்குள்ளே போக முடியாது போல சொல்லுங்க. டேடி கோய்ஸ் யாரு கைஸ் இவன் வித்தனமாக அவர் வரட்டானேடா டேய் ஒரு இடத்துல நில்றானேடா இங்கே ஸ்டீல் கேபிள் இருக்குது. சரி கார் போடு கைஸ் இன்னொன்று ட்ராப் செஞ்சுக்கலாம் போய் இன்னொன்று ட்ராப் செஞ்சுக்கலாம் போல சரி அப்புறம் செஞ்சுக்கலாம் அதெல்லாம். ஸோ கீஸ் வேறு வரல இல்லாடி வராது அங்கிட்டு போடாடி அங்கிட்டு அப்படி போட அவ்வளோ நல்ல பையன்டா நீ தான் நல்ல பையன்டா போகும்ல எடுக்க முடியலையே. ஸோ எடுத்து கீழே போட போச்சுடா சாங் கீழே போட்டு தான் போட போல கீழே போட்டு டேய் கைஸ் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு செகண்ட் அள்ளு விட்ருச்சு கைஸ் எனக்கு கைஸ் பார்த்தீங்களா அப்போ சொல்லணும் வந்து அமைச்சுங்க கைஸ் ஒரு செகண்ட் இப்படி டப்புன்னு வந்து பக்கத்து வந்தேன் டக்குன்னு நாங்கள் விளாட்டின்னு வச்சுங்க நம்மளை முடிச்சுட்டேன் கன்ஃபார்மாக சரி கைஸ் ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் கைஸ் முடிச்சுருப்பேன் கைஸ் நம்மளை. சரி ஓகே சரி கைஸ் அப்புறமா நல்லா பேசுகிறேன் பாட்டு ஒன்று இதோட முடிச்சிடலாம். ஓகே பாய் டாட்டா பாய் கைஸ் பாய் டாட்டா.